வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது சன்னிதானம் பிஓ அப்படின்ற ஒரு தமிழ் மூவி பிரைமில் அவைலபிளாக இருக்குது. யோகி பாபு, சித்தாரா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. சின்ன வயசுலேயே பிரிஞ்சு போன ஒரு அம்மா பையனை மையமாக வச்சு நகரக்கூடிய கதை. அந்த அம்மா தான் சித்தாரா. இவங்களால வாய் பேச முடியாது. தன்னோட பையனை இவங்க கூட்டிட்டு சபரிமலைக்கு போகிறாங்க. போன இடத்துல அந்த பையனும் இவங்களும் பிரிகிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது. அதுலேயும் அந்த அம்மா ஜெயிலில் அடைகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அந்த பையனும் இன்னொருத்தரோட வீட்டில் வேற ஒருத்தரோட மகன் அப்படின்ற மாதிரியான ஒரு போர்வையில் வளர்றான். வளர்ந்ததுக்கு அப்புறமாட்டு ஒரு கேட்ரிங் சர்வீஸ் வச்சு நடத்திட்டு இருக்கான். ஸோ யோகி பாபு எப்படி திருப்பி சித்தாராவோட சேர்றாரு, அதுக்கு என்னென்ன சம்பவங்கள் நடக்குது, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த 90s காலகட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரஜினி படங்கள்ல இந்த மாதிரியான ஒரு பிளாட் இருக்கும். தங்க மகன், தளபதிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன வயசுலேயே அம்மாவும் பையனும் பிரிஞ்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பல வருஷங்களுக்கு அப்புறம் திருப்பி எப்படி சேர்றாங்கன்றத ஒரு முக்கியமான விஷயமா வச்சுருப்பாங்க. இதுலேயும் அதே மாதிரியான ஒரு விஷயம் தான். பட் அந்த படத்தில் உணர்வுபூர்வமாக நிறைய காட்சிகள் இருக்கும். இதில் அம்மா சென்டிமெண்ட்டும் சுத்தமாக ஒப்பேரில் அண்ட் மகனாக தறிகெட்டு நடிச்சிருக்காரு நம்ம யோகி பாபு. அந்த தேடல் படலம் அப்படின்ற மாதிரியான சீக்வன்சஸ் காட்டுவாங்க. அதில் எந்த விதமான சுவாரஸ்யமும் இல்லை. சொல்லப்போனால் ஒன்றுமே நடக்காத மாதிரி தான் இருக்கும். கடைசியில் அவங்களே சம்மந்தமே இல்லாமல் சேர்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வச்சு முடிச்சிருப்பாங்க. இதில் தேவையில்லாத காமெடிகள், தேவையில்லாத லவ் போர்ஷன்ஸ் இப்படின்ற மாதிரி கண்டதை ரொப்பி வச்சுருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு மாதிரி நார்மலாக ஸ்டார்ட் ஆச்சு. சரி, இன்ட்ரெஸ்ட்டாக ஏதாவது போகுதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஒன்றுமே இல்லாமல் போய் புஷ்னு முடிஞ்ச ஒரு படம். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் 2 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.